ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி உயர்திரு குலபதி ஏபிசி வீரபாகு அவர்களால் தூத்துக்குடியில் மகளிருக்கு தரமான உயர்கல்வி அளிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் 16 பேராசிரியர் பெருமக்களுடனும் 196 மாணவியருடனும் 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இக்கல்லூரி தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் தரமான ஆசிரியர் பெருமக்கள் 102 பேருடனும் 1960 மாணவியருடனும் வளர்ச்சி அடைந்து 2023இல் பொன்விழா கண்டது. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையகம் பேதமை அச்சிடும் காணீர் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கேற்ப கல்வி மட்டுமே அறியாமையை அகற்றிடும் என்பதை நோக்கமாக கொண்டு மதிப்பிற்குரிய கல்லூரி தலைவர் திரு ஏபிசி சொக்கலிங்கம் மற்றும் செயலர் திரு சுப்லட்சுமி ஆகியோரால் கல்வி பணி செவ்வனே இன்று வரை தொடர்கிறது. பல ஆன்மீகவாதிகளும் அரசியல் தலைவர்களும் புகழ்பெற்ற இலக்கியவாதிகளும் பற்பல துணைவேந்தர்களும் கல்லூரிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். பியூசி கல்வியோடு தொடங்கப்பட்ட கல்லூரி இன்று 11 இளங்கலை, 6 முதுகலை, 5 ஆராய்ச்சி பட்டய படிப்புகள் என தன் எல்லையை விரிவுபடுத்தி செல்கிறது. 200 ஆராய்ச்சி மாணவியரை உருவாக்கியுள்ளது. உள்தர கட்டமைப்பில் நம் கல்லூரி A+ தரச்சான்று பெற்றுள்ளது பெருமகிழ்ச்சிக்குரிய நிகழ்வாகும். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் 88வது இடத்தையும் இந்தியா டுடே இதழில் குறைவான கல்வி கட்டணத்தோடு நிறைவான கல்வி அளிக்கும் கல்லூரிகளில் இந்திய அளவில் கலைத்துறையில் நம் கல்லூரி முதல் இடத்தை பெற்றுள்ளது என்பது மதிப்பிற்குரியது. 4 கதம் திட்டம் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே கலைவாணி அவர்களின் ஒருங்கிணைப்பில் திறம்பட செயல்பட்டு வருகிறது. 1587 மாணவியர் திட்டத்தின் கீழ் படித்து வருகின்றனர். புதுமை பெண் திட்டம் நம் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி அவர்கள் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 634 மாணவியர் பயன்பெற்றுள்ளனர். பல்கலைக்கழக மேலாண்மை தகவல் அமைப்பு அடிப்படையில் தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் வரலாற்றுத்துறை தலைவர் உதவி பேராசிரியர் முனைவர் லோ சங்கீதா அவர்களின் ஒருங்கிணைப்பில் 2ஆம் ஆண்டு மாணவிகள் 485 பேரும் 3ஆம் ஆண்டு மாணவிகள் 556 பேரும் மடிக்கணினியை பெற்று பயனடைந்துள்ளனர். முதுகலை மற்றும் தமிழாய்வு மையம் நடத்திய தரமான நிகழ்வுகள் 11/7/2025 அன்று விளாத்திக்குளத்தில் ஆடை தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி துறையில் வெற்றி கொடி நாட்டி வரும் தொழில் முனைவோராகிய எங்கள் கல்லூரி தமிழ்துறையின் மேனாள் மாணவி முனைவர் எம் குறிஞ்சி அவர்கள் வெற்றி பெற்ற தொழில் முனைவோர் ஆவது எப்படி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி மாணவியருக்கு சுய தொழில் தொடங்கும் ஆர்வத்தை உருவாக்கினார். 1/8/2025 அன்று மதுரை தமிழ்நாடு கலை இலக்கிய மன்ற தலைவர் கவிஞர் செல்லா அவர்களின் தலைமையில் தமிழ் இலக்கிய மன்ற துவக்க விழா இனிதே நிகழ்ந்தது. 4/9/2025 அன்று மலேசியாவில் உள்ள சுல்தானி துரிசு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பன்னாட்டு கருத்தரங்கை தமிழ்துறை நடத்தியது. இந்த கருத்தரங்கில் மலேசியாவில் இருந்து 2 பேராசிரியர்களும் 40 மாணவர்களும் கலந்து கொண்டனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தமிழியல் துறையின் இயக்குனர் முனைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். 28/1/2026 அன்று முத்தமிழ் விழாவை முன்னிட்டு
சார்பில் ஆங்கில இலக்கிய மன்றத்தின் நிறைவு விழா 2/3/2026 அன்று நடைபெற்றது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் மர்சிலதா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2025-2026 கல்வி ஆண்டிற்கான ஆங்கில இலக்கிய மன்ற இதழை ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் மோனிகா ராமராஜ் வெளியிட அதன் முதல் பிரதியை சிறப்பு விருந்தினர் பெற்றுக் கொண்டார். வரலாற்றுத்துறை நடத்திய வரலாற்று நிகழ்வுகள் 26/8/2025 அன்று இந்தியாவில் ஆதிகால கல்வெட்டுகள் குறித்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. வரலாறு மற்றும் பாரம்பரியத்தின் ஆதாரங்களான கல்வெட்டுகள் தற்போதைய சமூகத்தை ஒரு பண்டைய நாகரிகத்துடன் இணைக்கும் பதிவுகளாக உள்ளதையும் அதை பாதுகாத்து ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியம் மற்றும் விழிப்புணர்வை இந்த கண்காட்சி ஏற்படுத்தியது. 26/9/2025 அன்று கல்லூரிகளுக்கு இடையிலான ஆன்லைன் புகைப்பட போட்டி நடைபெற்றது. இயற்கை, பாரம்பரியம், உள்ளூர் சுற்றுலா தலங்கள் இவற்றை படம் பிடிப்பதன் மூலம் மாணவர்களின் புகைப்பட திறனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டி அமைந்திருந்தது. 17/2/2026 மற்றும் 18/2/2026 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையுடன் இணைந்து பாரம்பரியம், பண்பாடு மற்றும் தொழில்நுட்ப புதுமைகள் என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. 188 கட்டுரைகள் அடங்கிய ஆய்வு தொகுப்பு வெளியீடு செய்யப்பட்டது. 16 கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். 90 பேராளர்கள் கட்டுரை வாசித்தனர். திருநெல்வேலி தொல்லியல் துறை அலுவலர் திரு தி. காளீஸ்வரன் அவர்கள் சமீபத்திய தொல்பொருள் ஆதாரங்கள் மூலம் தமிழ் பண்பாட்டை மறுபரிசீலனை செய்தல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மலேசிய பல்கலைக்கழகத்தை சார்ந்த டாக்டர் அனுராதா மற்றும் சிகாகோவின் ஆல்பா ஒமேகா தகவல் துறையை சார்ந்த திருமதி சுகந்தி இன்பராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். வணிகவியல் துறை நடத்திய பயனுள்ள நிகழ்வுகள். வணிகவியல் துறையினர் 15/7/2025 அன்று சோரீஸ்புரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தூத்துக்குடியில் உள்ள சாரா பல் மருத்துவமனையுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச பல் மருத்துவ முகாம் நடத்தினர். 31/7/2025 அன்று செயற்கை நுண்ணறிவு மூலம் வணிகத்தை மாற்றுவது குறித்த ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் பயிற்சியாளர் திரு மெய்யன் சந்தோஷ் அவர்கள் பயிற்சி அளித்தார். 31/7/2025 முதல் 2/8/2025 வரை 3 நாட்கள் ஆசிரியர் மேம்பாட்டு திறன் பயிற்சி, டிஜிட்டல் யுகத்தின் வரி மற்றும் முதலீட்டை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் இணைய வழியில் நடைபெற்றது. வருமான வரி சட்டத்தின் பல்வேறு விதிகளின் அடிப்படையில் வரி திட்டமிடலை கற்றுக்கொள்ள இந்த நிகழ்வு உதவியது. 16/12/2025 அன்று கேரள மாநிலம் இரிஞ்சாலகுடாவில் அமைந்துள்ள கிறிஸ்ட் கல்லூரியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. வணிகவியல் துறை மற்றும் வணிகவியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி துறை ஆகியவை இணைந்து மாணவர்களுக்காக மாணவர் பரிமாற்ற திட்டத்தை நடத்தினர். இது கற்பித்தல் கற்றல் வழிமுறைகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதையும் நிறுவனங்களுக்கு இடையிலான கல்விசார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தொடர்வதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. 17/12/2025 அன்று வணிகவியல் துறை மற்றும் வணிகவியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி துறை இணைந்து இந்திய எழுத்தறிவு மரபுகளில் ஆளுகை, வர்த்தகம் மற்றும் மேலாண்மை லட்சியங்கள் குறித்து ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கினை நடத்தினர். மலேசியா சுல்தான் இத்ரிஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் கார்த்திக் இயேசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்திய வர்த்தக நிர்வாகம், நெறிமுறைகள் மற்றும் மேலாண்மை நடைமுறைகள் பற்றி ஆராய்வதற்கு இந்த கருத்தரங்கு ஏதுவாக இருந்தது. 2025 டிசம்பர் 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் தரவுகளில் இருந்து நுண்ணறிவினை திரட்டல் என்ற தலைப்பில் பயிலரங்கம் நடைபெற்றது. கணிதம், முதுகலை மற்றும் ஆராய்ச்சி துறை நடத்திய கவனிக்கத்தக்க நிகழ்வுகள். 13/8/2025 கல்லூரியின் நிறுவனரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரும் தொலைநோக்கு பார்வையில் கல்விதான் சமுதாயத்தை உயர்த்தும் என்ற நோக்குடன் தூத்துக்குடியில் பல கல்வி ஸ்தாபனங்களை நிறுவியவருமான நம்முடைய ஐயா புலவதி APC வீரபாகு அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தூத்துக்குடி SAV மேல்நிலைப் பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு P. சங்கர்லிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு APC வீரபாகு ஐயாவினுடைய வாழ்க்கை குறித்து உரையாற்றினார். 19/8/2025 அன்று கணிதத்துறையில் கல்லூரியின் இன்னோவேஷன் கவுன்சிலும் இணைந்து தரவு மூலம் தொழில் முனைவோர்
குறித்த வடிவமைப்பிற்கான உரிமம் பெற்றுள்ளனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதியியல் துறை சார்ந்த விவேகமான நிகழ்வுகள் 14/8/2025 அன்று வேதியியல் அறிவியலின் அதிநவீன முன்னேற்றங்கள் மற்றும் புதுமைகளை பாதுகாப்பதில் IPRஇன் பங்கு குறித்து விவாதிக்க கல்வி மற்றும் தொழில்துறை சார்ந்த நிபுணர்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டு அறிவுசார் சொத்துரிமைகளின் சமீபத்திய முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. 12/12/2025 அன்று நிலையான மற்றும் காலநிலை மீள்தன்மை கொண்ட எதிர்காலத்திற்கான பாரம்பரிய அறிவை ஒருங்கிணைத்தல் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. தங்கவேல் அவர்கள் உலகளாவிய காலநிலை மற்றும் சூழ்நிலைகள் மற்றும் COP கூட்டங்களின் முக்கிய விளைவுகள் குறித்து கருத்துரையாற்றினார். விலங்கியல் துறை சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் 28/9/2025 அன்று உலக ரேபிஸ் தினம் குறித்த விழிப்புணர்வு காணொளி திரையிடப்பட்டது. ஆபத்தான நோயான ரேபிஸின் தீவிரம் அறிந்து சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். 11/12/2025 அன்று கைவிடப்பட்ட நாய்களிடமிருந்து விலகி இருங்கள் என்ற உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் முனைவர் டி. சக்திகா அவர்கள் கருத்துரையாற்றினார். 10/2/2026 அன்று ஸ்பைருலினாவில் உயிரியல் மற்றும் ஊட்டச்சத்து வணிக மேலாண்மை என்ற பொருளில் ராஜபாளையம் கோனாக் ஸ்பைரா பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மற்றும் CEO திரு கிருபாகரன் சத்யசீலா அவர்கள் தலைமையில் பயிலரங்கம் நடைபெற்றது. 108 மாணவியர் பயிற்சி மூலம் பயனடைந்தனர். முதுகலை வணிகவியல் மற்றும் ஆராய்ச்சித்துறை நடத்திய வலுவான நிகழ்வுகள் 17/9/2025 அன்று மகளிர் மேம்பாட்டு மையம் சார்பாக மருத்துவர் பூங்கோதை அவர்களுடன் இணைந்து மருத்துவ முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி ஆரோக்கிய மையத்தின் பயிற்சியாளர் திரு R.A. செல்வகுமார் இந்த நிகழ்வின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். 17/12/2025 அன்று இந்திய எழுத்தறிவு மரபுகளின் ஆளுகை, வர்த்தகம் மற்றும் மேலாண்மை லட்சியங்கள் என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. 19/1/2026 அன்று தேசிய தொழில் முனைவோர் தினத்தை கொண்டாடும் விதமாக கண்காட்சியை ஏற்பாடு செய்தனர். 2026 பிப்ரவரி 19-20 ஆகிய 2 நாட்கள் டிஜிட்டல் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான அத்தியாவசியங்கள் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. முதுகலை கணினி அறிவியல் துறை நடத்திய கருத்தான நிகழ்வுகள் 2025 ஜூலை 21, 22 ஆகிய 2 நாட்கள் பயிலரங்கு நடைபெற்றது. அஜென்சியா பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மேலாளர் எம். தர்ஷினி அவர்கள் பிட்காவை பயன்படுத்தி UI/UX திட்டங்களை வடிவமைப்பது குறித்து மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். இதன் மூலம் 67 மாணவியர் பயனடைந்தனர். 2025 ஆகஸ்ட் 21, 22 ஆகிய 2 நாட்கள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, ரோட்டரி கிளப் ஆஃப் சீசைடு ஆகியவற்றோடு இணைந்து பயிலரங்கம் நடத்தினர். தயாரிப்பு வடிவமைப்பாளர் திரு நரேந்திர ஹரிஷ் மற்றும் மென்பொருள் உருவாக்குனர் திரு கவின் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். 25/8/2025 அன்று ஷார்ட்கட் உருவாக்குதல் என்ற தலைப்பில் பயிலரங்கம் நடைபெற்றது. கோவில்பட்டி KR கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் H. பெஞ்சமின் ஃபிரெடரிக் டேவிட் அவர்கள் அமர்வு பொறுப்பாளராக செயலாற்றினார். 19/9/2025 அன்று மதுரை ஜென் கோடக் இன்னோவேஷனுடன் இணைந்து நடைபெற்ற ஒரு நாள் தேசிய கருத்தரங்கில் வணிகத்தில் AI தொழில்நுட்பமும் மேலாண்மையும் என்ற தலைப்பில் பெங்களூர் சிம்போசியஸ் சென்டர் மேலாண்மை கல்வி இணை பேராசிரியர் முனைவர் R. சிவரத்ன மோகன், பெங்களூர் IT ஆபரேஷன்ஸ் ஜாக்ஸ் IT சர்வீசஸ் துணை இயக்குனர் திரு தெய்வம் அண்ணாமலை, பெங்களூர் JP மோர்கன் சேஸ் அண்ட் கோ உதவி இயக்குனர் திரு ராம்சுந்தர், இசைக்கியப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். 28/3/2025